Unit 3, Office Applications 1, Part 7. Common tools and their applications. Spelling and grammar, table of contents, security, import and export. Spelling and grammar. The most important and useful feature அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியும். ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் வரலாம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் வரலாம். இது ரெண்டையும் செட்ரைட் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்க முடியும். Corrects misspelled words and misused grammar. தப்பாக ஸ்பெல் பண்ணப்பட்ட வார்த்தைகளையும் தவறாக பயன்படுத்தப்பட்ட கிராமரையும் கரெக்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுல இருக்கு? ரெவ்யூல ப்ரூஃபிங், இது வேர்டுல. அதுக்கு ஷார்ட்கட் கீ F7. டூல்ஸ்ல ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அந்த ஆப்ஷன்ல ரைட்டர்ல இருக்கு. ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. இதை பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஒரு டாக்குமெண்ட்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா செலக்ட் த டாக்குமெண்ட். பிரஸ் F7. Change or ignore the highlighted word. இப்ப பாத்தீங்கன்னா I runs an institutions அப்படின்னு வருது. இதுல என்னென்ன தப்பு இருக்கு? ஐ வந்ததுன்னா ரன்ஸ்ன்னு வராது, ரன் வரணும். ஆன்னு வந்தால் ஒண்ணுங்கிற அர்த்தம். ஆனா இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு எஸ்ல முடிஞ்சிருக்கு. தென் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல STITUTIONSனு வரணும். அதுல SIONSனு இருக்கு. சோ இது அத்தனை மிஸ்டேக்ஸையும் நாம இப்ப இந்த டூலை வச்சு கரெக்ட் பண்ண முடியும். இப்ப வர விண்டோ பாருங்க. இதுல I runs an institutions, அதுல ரன்ஸ் வந்து கிரீன் கலர்ல காமிச்சு கீழே உள்ள விண்டோல அதுக்கான சஜஷனா ரன் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் அப்படின்னு கொடுக்கலாம். சப்போஸ் நவுன் ஃபார்ம்ஸ், அதாவது ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு ஊருனுடைய பெயர் இல்ல ஒருத்தருடைய பெயர் இருந்தா அதுல ஸ்பெல்லிங் ஏதானு காமிச்சதுன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணலாம். வெரஸ் இதுல அந்த இடத்துல ரன்ஸ் வரக்கூடாது, ரன் தான். சோ நம்ம சேஞ்சுன்னு கொடுக்கலாம். தென் ஆன்ங்கிறத அப்படியே ரீடைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இதுல அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அதனோட ஸ்பெல்லிங் ரெண்டையும் கரெக்ட் பண்ணும். இப்ப அடுத்தது பாருங்க. I run an institutions இப்ப இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? I run an institutions. an ஹைலைட் பண்ணி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எஸ் வரக்கூடாது, அதே மாதிரி அதனோட ஸ்பெல்லிங் வந்து TION வரணும் அப்படின்னு காமிச்சிருக்கு. சோ நம்ம சேஞ்ச் கொடுத்தோம்னா போத் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ரெண்டுமே அது திருத்தப்பட்டு விடும். Table of contents அப்படின்னா என்ன? A table of contents, usually abbreviated as TOC, is a list usually found on a page before the start of a main document. ஒரு main documentனுடைய முதல் பேஜாக இந்த table of contents அமையும். அத அப்ரிவேட் பண்ணி ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம்னா TOCன்னு சொல்லுவோம். அப்ப என்ன அதுல காமிக்கும்? It denotes chapters or section titles or brief descriptions with their commencing page numbers. So chapter எங்க ஆரம்பிக்குது, section titles எங்க ஆரம்பிக்குது, brief descriptions எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத அது நமக்கு காண்பித்து கொடுக்கும். ஒரு லிஸ்டா அதை கொடுக்கும். சோ இதை எப்படி நம்ம பண்றது? இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் இதுவும் both in practical and theoryல கேட்கக்கூடிய question.
Steps to follow. Select top level items and apply style heading 1. அதாவது நாம ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்போம். ஒரு சாப்டருக்கும் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படி கொடுக்கலாம். ஸோ அடுத்தாப்புல என்ன பண்ணலாம், அதுல சைடு ஹெட்டிங் அதாவது கேப்ஷன் மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த சைடு ஹெட்டிங்கும் இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள டெக்ஸ்ட், பாடி டெக்ஸ்டா அமையும். இது மாதிரி ஒரு சாப்டர்லயும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், காமனா ஹெட்டிங்கெல்லாம் இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை செலக்ட் பண்ணி, அதுக்கு பேர் தான் டாப் லெவல் ஐட்டம்ஸ். அப்ப அந்த மேல வர ஹெட்டிங் எல்லாம் எடுத்து அதுக்கு ஹெட்டிங் 1 அப்படிங்கிற ஸ்டைல் அப்ளை பண்ணணும். இந்த ஸ்டைல் நமக்கு ஹோம்ல இருக்கு, அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாப்டர்லயும் அந்த சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3னா அது எல்லாத்துக்கும் ஹெட்டிங் 1 அப்ளை ஆயிருக்கும். தென் அடுத்தது select second level items and apply style heading 2. செகண்ட் லெவல் ஐட்டம்ஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அடுத்ததா சைட் ஹெட்டிங்னு வரும்னு. ஸோ அந்த சைட் ஹெட்டிங்கெல்லாம் அடுத்தாப்புல என்ன பண்ணலாம், ஹெடிங் 2 அப்படிங்கிறத ஸ்டைல் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் செலக்ட் தேர்ட் லெவல் ஐட்டம்ஸ் அண்ட் அப்ளை ஸ்டைல் ஹெடிங் 3. ஸோ அதுக்குள்ள இன்னொரு சப் ஹெட்டிங் இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஹெடிங் 3 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாம அந்த ஸ்டைலை அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா ரெஃபரன்சஸ்ல போய் வேர்ட்ல, இதே இன்சர்ட்ல இண்டெக்ஸஸ் அண்ட் டேபிள்ஸ் அது ரைட்டர்ல, அதுக்கு போனோய் சூஸ் த பில்ட்-இன் ஃபார்மேட் ஆர் கஸ்டம் ஃபார்மேட். அதுக்குள்ள போன உடனேயே நம்ம என்ன பண்ணலாம், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இந்த பேட்டர்ன்ல வேணுமா அப்படிங்கிறத பில்ட்-இன் ஃபார்மேட்லயும் சிலது கொடுத்துருக்கோம், சிலது கஸ்டம் ஃபார்மேட்டா கொடுத்துரும். நாம அதுலேருந்து எதை வேணும்னாலும் சூஸ் பண்ணி கொடுத்த பிறகு இந்த மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வரும். அப்ப அந்த கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் அதுவே போட்டுக்கும், பை டிஃபால்ட் அதுல இருக்கும், வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சொன்னேன் டாப் லெவல் அப்படிங்கறதெல்லாம் யூனிட் 1, இது டாப் லெவல் ஹெட்டிங். அதுல அடுத்தாப்புல வந்திருக்கிறது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இது என்ன செகண்ட் லெவல் ஐட்டம். அடுத்தது அதுக்குள்ள தேர்ட் லெவல் ஐட்டம் என்ன, இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர். சோ அப்ப யூனிட் 1ங்கிறது எந்த பேஜ்ல வந்திருக்கு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ங்கிறது எந்த பேஜ்ல இருக்கு, இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் எந்த பேஜ்ல இருக்கு. அதுதான் என்ன சொல்றோம், their commencing page numbers, அது எங்கு தொடங்குதோ அந்த நம்பரோட இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் காமிக்கும். ஸோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 2ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு கீழே விண்டோஸ். தென் யூனிட் 3 எடுக்கும்போது வேர்ட் அண்ட் ரைட்டர். ஸோ இது மாதிரி கொண்டு போயிடலாம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமா இது இன்சர்ட் பண்ணிக்க முடியும். Track changes. What is meant by track changes? எதுக்காக இதை யூஸ் பண்றோம்? To keep record of amendments, அதாவது changes made in a document. ஒரு டாக்குமெண்ட்ல என்னென்ன மாற்றங்கள் அதாவது திருத்தங்கள் கொடுத்திருக்கோமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு தான் இந்த track changes. எப்படி பண்ணும்? The changes made are highlighted. அப்போ ஒரிஜினலா இருக்கிற டாக்குமெண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கோ அந்த சேஞ்சஸ்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். எதுக்காக? It is useful to make revisions and give feedback to others. இப்ப வேற யாரான்னு பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்டை, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து இது கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க, இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா பாருங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட சஜஷன்ஸை அவங்க அங்க கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அது ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ it is useful to make revisions and give feedback to others. ஸோ எங்க இருக்கு இது? ரெவியூல, ட்ராக்கிங்ல இருக்கு, வேர்டுல. ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபைல்ல, ப்ராப்பர்ட்டிஸ்ல, செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன்ல ஒரு சின்ன செக் பாக்ஸோட ரெக்கார்ட் சேஞ்சஸ்னு வரும். அதை நம்ம டிக் மார்க் கொடுத்துட்டோம்னா ரெக்கார்ட் சேஞ்சஸ் எஃபெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட், டிஜிட்டல் சிக்னேச்சர். What is called digital signature?
A digital signature is an electronic encrypted stamp of authentication. டிஜிட்டலா ஒரு சிக்னேச்சரை போடுறதுனால, அதாவது டைரக்டா நம்ம சிக்னேச்சர் போடல, it is scanned and incorporated, அதாவது inserted அப்படின்னு சொல்லலாம். So electronic encrypted பாதுகாக்கப்படும். அப்ப it is a stamp of authentication, இவங்களோடது தான் அப்படிங்கறத அங்கீகரிக்க முடியும். A signature confirms that the information originated from the signer and has not been altered. So இந்த சிக்னேச்சர்ங்கிறது தான் எப்பவுமே என்ன பண்ணும், கன்ஃபார்ம் பண்ணும், இது அந்த சைனர் போட்டிருக்காங்கல்ல அவங்களோட ஒரிஜினல் சிக்னேச்சர் தான் அப்படிங்கிறது. அதை ஆல்டரும் பண்ண முடியாது, டிஜிட்டலா இருக்கிறதுனால ஆல்டரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். A digital signature is more secure than a wet ink signature. ஒரு இங்க்ல யூஸ் பண்ணி நம்ம போடுற சிக்னேச்சரை விட இந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்ங்கிறது செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை போடுறதுக்கான இடம் எங்க இருக்கு, அதை எப்படி நம்ம அந்த லைனை கொண்டு வரணும், அதை அடுத்து பார்ப்போம். டிஜிட்டல் சிக்னேச்சர் லைன். இன்சர்ட்ல டெக்ஸ்ட் சிக்னேச்சர் லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்து நம்ம போடணும். எதுல? இது MS வேர்டுல. இதே ஃபைல்ல டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்தா ரைட்டர்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் லைன் வரும். இது எடுக்கும்போது என்ன ஆகும்? Inserts a signature line that specifies the individual who must sign. So இந்த லைன்ல யாரு சைன் போடணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் லைனை நம்ம கொடுப்போம். சோ அதுல என்ன பண்ணலாம், எந்த பர்சன் சைன் பண்ணணுமோ அவங்களோட பெயர், அவங்களோட டெசிக்னேஷனையும் கொடுக்க முடியும். ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் லைன், கீழே பேரு, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரொடெக்ட் பார் செக்யூரிட்டி. இது என்ன? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது என்கிரிப்ட் பார் டீக்ரிப்ட். அது ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து என்கிரிப்ட் பண்றது, தென் டீக்ரிப்ட் பண்றது. ஆனா இது என்ன அப்படின்னா, to restrict people how they can access a document. ஒரு டாக்குமெண்ட்டை மற்றவங்க எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரொடெக்ட் ஆர் செக்யூரிட்டி. இது என்ன பண்ணலாம்? ரீட் ஒன்லியா கொடுக்கலாம், அதாவது allowing others to read only. அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை அவங்க படிக்க மட்டும் முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்து கொடுக்கலாம். அடுத்தது tracked changes, allowing others to edit but record the changes. மற்றவங்களை படிக்கவும் முடியும், அதே சமயம் அதை எடிட்டும் பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அந்த சேஞ்சஸை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. இது ரெண்டுமே ப்ரொடெக்ட் பார் செக்யூரிட்டியில தான் வரும். ஆனா இதுல காமனா இது ரெண்டுத்துக்குமே in both cases we have to type a password. ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து தான் அந்த ஆக்சஸ் கொடுக்கணும். so that அவங்க கிட்ட அந்த பாஸ்வேர்டை சொன்னா அடுத்தவங்க அந்த பாஸ்வேர்டை அடிச்சு அவங்க உள்ள போய் படிக்க மட்டும் படிக்கலாம், இல்லைன்னா எடிட் பண்ணி அந்த சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ணலாம். இது ரெவியூல ப்ரொடெக்ட்னு இருக்கு வேர்டை பொறுத்த வரைக்கும். ஃபைல்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல செக்யூரிட்டியில ப்ரொடெக்ட்னு இருக்கு ரைட்டர்ல. ஓகே, அடுத்தது import. How will you import a file? Any external file is imported into Word or Writer. Word or Writer குள்ள external file எதை வேண்டுமானாலும் import பண்ணிக்கொள்ள முடியும். என்ன பண்ணணும்? Browse the location of the file. எங்க இருக்கு அந்த ஃபைல்னு முதல்ல சர்ச் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் open the file. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் உள்ள இன்சர்ட் ஆயிடும். Then export. What is called exporting? Lena, how will you export a file? Any document from Word or Writer is exported. Document Word lindo illa Writer lindo
நம்ம வேற ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு சேவ் ஆஸ்ங்கிற ஆப்ஷனை எடுக்கணும். அதுல செலக்ட் த ஃபார்மேட்னு கொடுத்து PDF அப்படின்னு கொடுக்கலாம் வேர்டை பொறுத்த வரைக்கும். ஆனா ரைட்டர்ல ஃபைல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது எக்ஸ்போர்ட் ஆயிடும். So by default writer exports to PDF. PDF ஃபைலா by default அது எக்ஸ்போர்ட் பண்ணிடும். So இது வரைக்கும் நாம வேர்ட் அண்ட் ரைட்டர்னுடைய தியரிக்கான பிரசன்டேஷனை பார்த்துட்டோம். அங்கங்க பிராக்டிக்கலையும் டச் பண்ணியிருக்கோம். பட் தியரி பேஸ்டு தான் இந்த பிரசன்டேஷன்னா கூட இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பிராக்டிக்கலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ தியரிக்கு நீங்க அந்த C3 புக்கை பார்க்கலாம். தென் பிராக்டிக்கலுக்கு C1 and C2 ரெஃபர் பண்ணிக்கலாம். Hope you all enjoyed learning Unit 3 Office Applications 1, that is Word and Writer. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லைன்னா சஜஷன்ஸோ இருந்ததுன்னா இந்த யூனிட்டினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you all. Meet you in the next unit.